வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ் அடுத்த ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்றதுதான். யாரோட ஃபேமிலி? இன்னும் 2டே பேர் தான். இத வச்சு ஒரு விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். வின்னர், ரன்னர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா வராதது ஜாக் அண்ட் முத்துவோட ஃபேமிலி மட்டும் தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அது மூலமா நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கோட ஃபேமிலி இப்ப என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட்டா தான் முத்துவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஓரளவு வின்னரோட ஃபேமிலி தான் கடைசியில வருவாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாக்கோட வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க அம்மாக்காக தான் அவங்க உயிரா வெயிட் பண்ணாங்க. அவங்க அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அதுக்கப்புறமா இன்னொருத்தரும் வராரு. அவர் யுவராஜ். அது யாரு அப்படின்னா, நம்ம ஜாக்கோட காதல் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண உடனே கேமரால போய் கொஞ்சிட்டே சொன்ன நம்மளோட ஜாக்லினோட ஆசைய பிக் பாஸ் நிறைவேத்திருக்காரு. ஃபேமிலி மெம்பர்ஸ தவிர யாருமே உள்ள விட மாட்டோம் அப்படிங்கும்போது, கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாரி அனௌன்ஸ் பண்றாங்க. அது எப்புட்றா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வருது. பட் இருந்தாலும் இது அவங்க சேனல் பிள்ளைங்கள்ல, அதனால அவங்க செய்வாங்க அப்படின்ற மாரி முடிஞ்சிருச்சு. இப்ப அருணுக்கு ஒரு கேள்வி வரும். "ஏன்டா டேய்! அப்ப என் வீட்டம்மாவ ஏன்டா நீங்க அனுப்பல?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வரும். பட் அத தாண்டி இவங்க நெறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த விஷயங்கள்ல பார்த்தது என்னன்னா, இவங்க உண்மையாவே ஷோ பார்த்துட்டு வந்தாங்களா? இல்ல நடிக்கிறாங்களா? அப்படின்ற மாரி கேள்வி வருது. மெஜாரிட்டி ஓரளவு ஜென்யூனா அங்கங்க பேசுறாங்க. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஓகே தான். பட் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஜாக்லின்க்கு வந்து பின்னாடி பேசவே தெரியாது. சுத்தமா பின்னாடி பேச தெரியாது அப்படின்றாங்க. பயங்கர ஷாக்கு. எல்லாருமே ஷாக்கிங்கா முழிச்சிட்டு இருக்கோம். ஜாக்லின் ஆமாமா நம்ம பச்சையா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சௌந்தர்யாவோட ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பேசினேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அத தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடத்துல இவங்க பேசி நம்ம கேட்டுருக்கோம். ஆனா அவங்க ஃப்ரெண்டு பரவால்ல உயிர் தோழி இல்லையா? விட்டு குடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க பேசுறாங்கன்னு நம்ம நெனச்சுக்கலாம். பட் யுவராஜ் நெறைய இடத்துல நெறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்ப சௌந்தர்யாக்கு சொன்ன விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா ப்ளே பண்றாங்க. உங்க யார் கூடயும் அவங்க கேம் விளையாடல அப்படின்ற மாரி டபால்னு போட்டு உண்மைய உடைச்சு, அங்க சவுண்டுக்கே பயங்கர ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்டா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். 2வது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துவுக்கு அவர் சொன்னதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறையில சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்டா தான் இருந்தது அப்படின்றது. அ மெயினா இதுல முரண்பாடு யார சொல்லியிருக்காங்க இந்த ஃபேமிலி அப்படின்னா, ஜெஃப்ப வந்து சொல்லியிருக்காங்கன்ற காரணம். அது கொஞ்சம் டிஃபரெண்ட். அது ஜெஃப் வந்து அந்த ஃபேவரைட்ஸ்ல குடுக்கும்போது நடந்த விஷயங்கள் தான். அதுக்காக அவங்க சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால தான் எப்பவுமே வந்தத பழச மறக்கக்கூடாதுன்னு நான் சத்யாக்கு குடுத்தேன். அப்பதான் ஜாக்லின்க்கு வலிக்கும் அப்படின்ற மாரி ஒரு அந்த ஒரு வார்த்தைக்காண்டா அத பேசுனீங்க அப்படின்ற மாரி. ஆனா சௌந்தர்யாவ சொல்லாம சொன்னாங்க அப்படின்றது. அந்த இடத்துல சௌந்தர்யாவ சப்போர்ட் பண்ணி, உப்பு சப்பானா வந்து ஜெஃப்ரிய சொன்னது வந்து அக்செப்டபிளா இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. சவுண்டு கிட்ட போயிட்டு நீ வந்து குட் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்து, அவங்க உன்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி வந்து சொன்னதெல்லாம் வந்து, நல்லா பண்றீங்கடா டேய்! வீட்டுக்குள்ள வர்றவங்களுமாடா கேம் ஆடுவீங்க அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் கூட அக்செப்டபிள்ங்க. அந்த அவங்க ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா? ஜாக்கு வந்து தம்பினா உயிரு, உயிர குடுத்துருவா. அவ அப்படிதான் உன்ன பார்த்தா தயவு செய்து அவள பின்னுக்கு பேசாதன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுன்னு சொல்றாங்க. புரியலையே அப்படின்ற மாரி தான் இருந்தது. பட் என்னன்னாலும் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ங்கும்போது அவங்க ஃபேமிலிய விட்டு குடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு கேம் தாங்க ஆடுனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லார பத்தியும் குட்டான ஒரு விதங்கள் சொல்ற மாரியான ஒரு கேமும் நம்மளால இருந்தது. இப்ப ஜாக்குக்கு மெயினான ஒரு பெரிய சர்ப்ரைஸே என்ன அப்படின்னா, அவங்களோட லவ்வர் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா அவர் வந்ததுமே முத்து எங்க? ஏன்னா முத்துவையும் ஜாக்கும் தான் லூசு பயலுக கோர்த்து விட்டு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அந்த மனுஷன் இறங்கிட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். சோ ஜாக்கோட ஃபேமிலி வந்துட்டு போனத பத்தியும், அவங்களோட உயிர் தோழி வந்து குடுத்துட்டு போன அந்த ஹிண்ட் பத்தியும், ஜாக் ரொம்ப நல்லவங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஜாக் என்னென்ன பிட்டு போட்டு வச்சிருக்காங்களோ, இதெல்லாம் அப்ப நம்ம நேர்ல போனா கண்டிப்பா சொல்லணும். அப்படின்னா ஜாக் வந்து மாட்டிப்பாங்கன்றக்காண்டி சொல்லப்பட்ட மாரியான ஒரு விஷயமா தான் இருந்து, கொஞ்சம் ஃபேக்னஸ் இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.